அவர்கள் சேலத்தில் சற்று முன்பு பேட்டியளித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குக்கு காரணம் சாத்தனூர் அணையிலிருந்து 1,68,000 கனஅடி தண்ணீர் நள்ளிரவில் முன்னறிவிப்பின்றி திறக்கப்பட்டதால் தான் இந்த கடுமையான வெள்ள சேதம் ஏற்பட்டது என்று செம்பரம்பாக்கம் அணை திறப்பை ஒப்பிட்டு அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உடனடியாக பதிலடியாக அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் வெளியிட்டுள்ள தகவலின்படி சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது தொடர்பாக 5 முறை வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுதான் தண்ணீர் திறக்கப்பட்டது என்றும் பொய்யும் புரட்டுமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார் என்றும் அரசு முன்னரே திட்டமிட்டு செயலாற்றியதால் தான் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது என்று இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டுக்கு உடனடியாக பதிலளித்திருக்கிறார். இதே போல சேலம் மாவட்டத்திலும் மழை வெள்ளப்பெருக்குக்கு காரணம் திருமணிமுக்தாரில் ஒழுங்காக முறையாக தூர் வாரப்படாததால் தான் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்ற குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். அதையும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். நீர் வெளியேற்றப்படும் போது அந்த கரையோர ஊர்களுக்கெல்லாம் உரிய வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுதான் அந்த தண்ணீர் திறக்கப்பட்டது என்றும் அங்கு வெள்ள அபாயம் ஏற்படும் என்று முன்னரே 5 முறைக்கு மேல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரத்துடன் அந்த பதிலை கூறியிருக்கிறார். சாத்தனூர் அணை திறப்பு பற்றி பொய்யான தகவல்களை பரப்பி அரசியல் ஆதாயம் தேட முற்படுகிறார்கள் என்றும் அவ்வாறு முற்படுவது அதற்கு ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். மக்கள் பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் உயிர்கள் விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு அவதூறுகளை மட்டுமே அள்ளி வீசுகின்றன என்றும் பொய்கள் என்றும் விலை போகாது என்றும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கான குற்றச்சாட்டுக்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்து பதிலளித்திருக்கிறார். ஆபிரகாம்.